ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஷஹி துக்கடா தாங்க செய்ய போகிறேன். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். அதை நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். நல்லா குறைஞ்சி கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு திக்காகணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல், இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும், அடி பிடிக்காமல். இந்த ஓரங்கள்லாம் இருக்கிறத நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஏடு மாதிரி கட்டிடும். அதுக்கப்புறம் தீயவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது ரபடின்னு சொல்லுவாங்க. இந்த ரபடியை நம்ம ரஸ்மலாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரெட்டை 2ஆக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும். 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்டுகளையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. கரைஞ்சிடக்கூடாது, இல்லைனா டேஸ்ட்டு மாறும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு சுகர் சிரப்பை ரெடி பண்ணலாம். நான் 1 கப்பு சுகர் போட்டுக்கிறேன் இதில். இப்போ இது கரையிறதுக்காக நம்ம 3/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு கரைச்சிக்கோங்க. இப்போ இது கரைஞ்ச பின்னாடி இதில் நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் இதுக்கு பாகுப்பதெல்லாம் அவ்வளோவா தேவை கிடையாது. நல்லா பிசு பிசுப்பாக வரணும் நம்ம கையில் எடுக்கும்போது. அப்போ தான் அந்த ப்ரெட்டில் நல்லா ஊறும். ரொம்ப திக்காகிடுச்சு, பாகுப்பதம் ரொம்ப திக்காக இந்த கம்பிப்பதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ரெட்டுக்குள்ளே ஊறாது. பாருங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டுகள்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் லைட்டாக ஊறினதும் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டுக்கலாம். அப்போ தான் பாகுப்பதம் சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஊறும். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு பிளேட்டில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே செஞ்சு வச்ச ரபடியை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இந்த ப்ரெட்டு மேலே படும்படி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் எல்லாம் போடணும். நான் ஆல்மண்டும் பிஸ்தாவும் வச்சுருக்கேன். இதை நான் பொடி பண்ணி இதுக்கு மேலே நான் கார்னிஷிங் பண்ணிடுறேன். இது சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஷஹி துக்கடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.